தளபதி விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். கோட் படத்திற்கு பிறகு தளபதி விஜய் ஹெச் வினோத்தை தன் அடுத்த பட இயக்குநராக தேர்வு செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தன் கடைசி பட இயக்குநராகவும் ஹெச் வினோத்தை தேர்வு செய்தார். தளபதி விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்க பல இயக்குநர்கள் போட்டி போட்டனர். கிட்டத்தட்ட 10 இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டது. அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயின் கடைசி படம் இது என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டபுள் மடங்காக உள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியானது. இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பலரும் தளபதி விஜயின் கடைசி படத்திற்கு அவரின் முதல் பட பெயரான நாளைய தீர்ப்பு தான் டைட்டிலாக இருக்கும் என கூறினார்கள். ஆனால் இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ளார் ஹெச் வினோத். தளபதி விஜயும் சங்கீதாவும் பிரிந்து விட்டதாக செய்தி உலா வருகிறது. அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயும் சங்கீதாவும் பிரிந்ததற்கு காரணம் த்ரிஷா தான் என ஒரு பக்கம் செய்தி வருகிறது. அதற்கு கண்ணீர் மல்க த்ரிஷா ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். தற்போது இதனால் சினிமா வட்டாரம் பரபரப்பாக உள்ளது. நீங்க பிரிந்ததற்கு காரணம் நான் இல்லை என்று த்ரிஷா வீடியோ மூலம் சொல்லியிருக்கிறார். இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சங்கீதா பிள்ளைகளுக்காக நாங்கள் இணைய உள்ளோம் என சொல்லியிருக்கிறார். நடிகர் விஜய் 1999ஆம் ஆண்டு சங்கீதா என்ற பெண்ணை திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாஷா என்ற மகளும் இருக்கின்றனர். இதில் விஜய் மகன் ஜேசன் விரைவில் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாக உள்ளார். இந்நிலையில் நடிகர் விஜயின் திருமண அழைப்பிதழ் தொடர்பான போட்டோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தளபதி விஜயின் தீவிர ரசிகையாக இருந்த சங்கீதா தளபதி விஜய் பார்க்க லண்டனில் இருந்து சென்னை வந்துள்ளார். சங்கீதாவின் நடவடிக்கைகள் பிடித்து போகவே அவரை தனது வீட்டில் அறிமுகம் செய்துள்ளார். முதலில் திருமண பேச்சை எடுத்தது தளபதி விஜயின் பெற்றோர் தானாம். அதற்கு விஜயும் சங்கீதாவும் ஒப்புதல் தெரிவிக்கவே தளபதி விஜயின் தந்தை SAC மற்றும் தாய் ஷோபா ஆகியோர் லண்டன் சென்று சங்கீதாவின் பெற்றோரிடம் பேசியுள்ளனர். பின்னர் இரு வீட்டாரின் ஒப்புதலுடன் விஜய் சங்கீதா திருமணம் நடைபெற்றது. தளபதி விஜய் ஒரு கிறிஸ்தவர், சங்கீதா இந்து மதத்தை சேர்ந்தவர். எனினும் இந்து முறைப்படி இவர்களின் திருமணம் நடைபெற்றது. 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள ராணி மையம்மை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அன்றைய தினம் மாலையே திருமண வரவேற்பும் நடைபெற்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.